ஒரு நீளமான கட்டுரை. இந்த வந்தேரின்றாங்கல்ல அதுக்காக. அதில் ஒரு கடைசி கொஞ்சம் மட்டும் நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. தேசம் இயற்கையாக உருவானதல்ல, அது ஆதிக்க சக்திகளால் கட்டமைக்கப்படும் அரசியல் கட்டுமானம். இந்தியாவில் தேசியம் என்பது ஜாதியை ஊக்குவிக்கும் ஒரு கருவி எனவும் அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கவே வாய்ப்பில்லாத தனிநபர்களிடையே உணரப்பட்ட பொதுவான விதியின் அடிப்படையில் ஒருவித போலி ஒற்றுமையை கட்டமைக்க முயல்கிற கருத்தாக்கமே தேசியம். தேசியம் என்ற கற்பிதம் அதன் உள்ளக பன்முகத்தன்மை மற்றும் கருத்து வேறுபாடுகளை புறக்கணிக்க வழிகோலுகிறது. தேசியம் என்ற கற்பிதம் அதன் உள்ளக பன்முகத்தன்மை மற்றும் கருத்து வேறுபாடுகளை புறக்கணிக்க வழிகோலுகிறது. தேசியத்தை மொழி ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக தேசியவாதிகள் கற்பிக்கிறார்கள். ஆனால் தேசியத்தில் அப்படி ஒரு அமைப்பு உண்மையில் இல்லாமலும் இருக்கலாம். தேசியம் என்பது ஒரு பெரும் அச்சுறுத்தல் என வாதிட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசியத்தை ஒரு இயற்கையான இயல்பான மனித வெளிப்பாடாக கருதாமல் அதை ஓர் இயந்திரத்தனமான உருவாக்கம் எனவும் அவர் கருதினார். ஆகவேதான் தேசியவாதத்தை ஒழுங்கமைக்கப்பட்ட சுயநலம் என்றார். அதாவது ரவீந்திரநாத் தாகூர் தேசியவாதம் அப்படின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட சுயநலம், மனிதநேயத்தை விட அரசு அதிகாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் கருத்தியல் ரீதியான ஆக்கிரமிப்பு மனப்பான்மையாக தேசியம் மாறக்கூடும் என்று யூகித்தார். யார்? ரவீந்திரநாத் தாகூர். வந்தேரி போன்ற சொற்றொடர்கள் பாசிச போக்கு கொண்டவை. யதார்த்தமாக நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த கட்டுரை இது. முழு கட்டுரையும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இங்கே நான் முகத்தையும் காட்டாமல், முகத்தை காட்டினா நான் இந்த கட்டுரையை வாசிக்க முடியாது. அதனால் முகத்தை காட்டாமல் ஒரு நியூஸ் போடும்போது அது ஆர்வமாக இருக்கணும், போர் அடிக்கிறதா இருக்கக்கூடாது. அதனால் இதோட முடிச்சுக்கிறேங்க. வந்தேரி போன்ற சொல்லாடல் நல்லது கிடையாதுன்றதை மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். எவனோ வந்தேரி சொல்கிறான்னா அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்.